வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் தெய்வீக பரிகாரங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த மே மாதம் நடக்கிற குரு பெயர்ச்சிக்கான பலன்களில் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கடக ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன் தான். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் நிறைய பேர் இந்த கலத்திர தோஷம் சம்மந்தமாக நிறைய டவுட் கேட்குறீங்க. ப்ளஸ் திருமணம் ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்குது, அதுக்கான காரணமும் கேட்குறீங்க. கலத்திர தோஷம், புணர்ப்பு தோஷம், மாங்கல்ய தோஷம், இந்த மாதிரி பல தோஷங்கள் இருக்குது. பித்ரு தோஷத்தினாலேயும் சில தடைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஜாதகம் அனுப்புனீங்கன்னா பார்த்து பலன் ப்ளஸ் சொல்யூஷன் சொல்லப்படும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி, இந்த மே மாதம் நடக்கிற குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டுக்குள்ளே விரயஸ்தானத்துக்குள்ளே குரு பகவான் நுழைகிறாரு. இவர் உங்களோட 6ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் இந்த குரு பகவான். இவர் இந்த விரயஸ்தானத்துக்குள்ளே நுழையிறதுனால நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் வச்சுருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் குடும்பத்தோட மகிழ்ச்சிக்கு அல்ல குடும்ப செலவுக்கு, ஒரு படிப்பு செலவுக்கு, ஒரு கல்யாண செலவுக்கு, அப்படி ஏதாவது ஒரு வகையில் பணம் முழுவதும் செலவழிகிறதுக்கான இது டைம். அதே மாதிரி ஆன்மீகம், வழிபாடு, இது சம்மந்தமான இதுலேயும் உங்களுக்கு நிறைய நாட்டங்கள் வரும். ரொம்ப நீண்ட தூரம் பயணம் போகிற மாதிரி ஒரு ஆன்மீக சுற்றுலா கூட வரலாம். இந்த சமயத்தில் சமுதாயத்தில் உங்களோட மதிப்பு உயர்ற மாதிரி உங்களோட செயல்பாடு இருக்கும். இதனால் ஒரு நல்ல பேர் எல்லார்கிட்டையுமே நீங்கள் வாங்குவீங்க. வெளிநாடு போக முயற்சி பண்ணுறவங்க, வெளிநாட்டுக்கு படிக்க போகிறதுக்கோ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கோ முயற்சி பண்ணுறவங்க இந்த சமயத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது கைகூடும். பட் நீங்கள் போடுற எஃபர்ட் 100 200% எஃபர்ட் போடணும். போடுற எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பலன் இருக்கும். வெளிநாடுக்கு கண்டிப்பாக செல்லலாம். ஆனால் உங்களோட ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்திக்கணும். ப்ரெஷர், சுகர், அல்சர், இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ இருக்கவங்க, கொஞ்சம் வயசானவங்க உங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறது நல்லது. ஏன்னா கொஞ்சம் உடல்நலம் பாதிப்பதற்கான வாய்ப்பு இந்த டைமில் ரொம்ப அதிகமாக இருக்குது. குரு பகவான் உங்களோட 4ஆவது வீட்டையும் 6ஆவது வீட்டையும் 8ஆவது வீட்டையும் பார்க்கறதுனால செலவு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு செலவு அதிகரிச்சுட்டே இருக்கும். கொஞ்சம் அதை மனம் தளராமல் நீங்கள் தான் அதை கையாளணும். உங்களோட கையாளுற விதத்தை பொறுத்து தான் இருக்குது அது விரயமாகிறதும் யூஸ்ஃபுல்லான ஒரு செலவாக மாறுறதும். மற்றபடி குடும்பத்தாரோடு நீங்கள் இருக்கிறது, கணவன் மனைவிக்கு இடையில் இருக்க ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளோட இருக்க ஒற்றுமை, இதெல்லாம் நல்ல நிலையில் ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். இதில் இடையில வக்கர நிலையை அடைஞ்சு அக்டோபர் மாதம் குரு பகவான் இடம்பெயர்றாரு. மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வர்றாரு. அந்த சமயத்தில் உங்களோட குடும்பத்தில் யாருக்காவது புதுசாக கல்வி வரணும் அப்படின்னா, அந்த கல்விக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா அது நல்லாயிருக்கும். திருமணம் கைகூடும், செல்வம் சேரும், குழந்தைகளுக்கு நல்ல வாய்ப்பு, தொழிலில் முன்னேற்றம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், இது எல்லாம் இந்த வக்கரமாகி உங்களுக்கு வர்ற டைமில் நடக்கும். இவர் இந்த வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சு மறுபடியும் டிசம்பர் மாதம் மிதுனத்துக்கு போயிடுவார். அந்த நிலைமைக்கு போகும்போது உடல்நலம், செலவு, இதெல்லாம் எக்குத்தப்போ உங்களுக்கு பயங்கரமாக எதிர்பாராத அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்னு கூட சொல்லலாம். அந்த சமயத்தில் கொஞ்சம் நீங்கள் சுதாரிப்பாக செயல்படுறது அவசியம். மொத்தத்தில் இந்த டைமில் உங்களுக்கு விரயமானாலும் அந்த விரயம் சுப விரயமாக இருக்கும். திருமணம் கைகூடும், செல்வம் சேரும், கல்வி நிலை உயரும், வெளிநாடு போகலாம், குழந்தைகளுக்கு நல்ல நிலைமை வரும். இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.